மனிதனின் இன்றியமையா போக்குவரத்து சாதனங்களில் இன்று முதன்மையாக இருப்பது விமானங்கள்தான். ஐரோப்பா கண்டத்தில் மாத்திரம் 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தினசரி பயணிகள் விமானங்களாக பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. சனத்தொகை பெருக்கமும் பொருளாதாரத் தேவைகளும் அதிகரித்துவிட்ட இக்காலத்தில் போக்குவரத்துத் துறையில் விமானங்களின் தேவைப்பாடு மிதமின்றி நிற்பதனை இது காட்டுகிறது. எனினும் விமானப் பயணங்கள் பாதுகாப்பானவையா என்பதுதான் இன்றைய கேள்வி. வானில் சஞ்சரிக்கும் 10,000 விமானங்களில் ஒரு விமானம் ஆபத்தில் இருப்பதாக ஒரு புள்ளிவிபரத் தகவல் கூறுகிறது. அந்த வகையில் அவ்வப்போது விமான விபத்துக்கள் தவிர்க்க முடியாத ஒன்றுதானா என்ற அச்சத்தை பயணிகள் இன்று எதிர்நோக்குகின்றனர். மனித உயிர்களை சுமந்து செல்லும் இந்த போக்குவரத்துத் துறையை அரசாங்கங்களும் நிறுவனங்களும் விஞ்ஞானிகளும் பாதுகாப்புமிக்கதாக மேலும் மேலும் மாற்றுவதற்கு முயற்சிப்பதில்தான் ஆபத்துக்களை நீக்க முடியும். இவ்வேளையில் இந்திய விமானம் ஒன்றின் தகவல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 130 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி தீவிரமாக இடம்பெறுவதாகவும் செய்தி ஒன்று கூறுகின்றது. பயணிகளின் நிலை என்ன என்பதுவே மிக கவலையாக உள்ளது. காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை.